ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க ரவா கிச்சடி சிம்பிளாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆக்கணும் தேவையில்லை. அந்த ரவா அந்த வாசனை வரும், அப்போக்கே எடுத்து தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ரோஸ்டட் ரவானாலும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எடுத்து ஒரு பிளேட்டு மாற்றிட்டு இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினதுக்கிட்டையும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும், அதுக்காண்டி உப்பு இப்போவே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கலருக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நேரத்துலையே பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போவே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கணும். காயெல்லாம் அந்த மட்டும் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவா சேர்த்துருக்கேன், அதுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன், சரியாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, காய்களும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவா நல்லா வெந்துடும். ரவா வேகிறதுக்கு அதிக நேரம்லாம் எடுக்காது. ரவா போட்டோட்டுமே டக்குன்னு வெந்துடும். அதனால தான் காயை முன்கூட்டியே நம்ம வேக வச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு காய் நல்லா வேகணும்னு அப்போவே எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாங்க, ரவா கிச்சடி ரெடி, சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.